Vanakkam students, this is Madhavi with you for the All India Civil Service Coaching Center UPSC CSE Foundation course. இன்னைக்கு நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்ட் 1 பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நம்ம வந்து நிறைய விஷயங்கள், அதாவது டிஃபென்ஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஹெல்த் அண்ட் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். போன கிளாஸில் வந்து நம்ம PYQஸும் பார்த்தோம். டிஃபென்ஸ் டெக்னாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்மரைன், ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் என்ன சோர்ஸஸ் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கன்சர்ன்டு மினிஸ்ட்ரியை போய் பாருங்கள். அதாவது DRDO வெப்சைட்ஸ் போய் பார்க்கலாம். இன்னொன்று இஸ்ரோ வெப்சைட்ஸ் போய் பாருங்கள். இன்னொன்று மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெப்சைட் பாருங்கள். இன்னொன்று ரிப்பப்ளிக் டே பரேட் பாருங்கள். இல்லை நான் இன்னுமே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சன்சத் டிவி பார்க்கலாம். சன்சத் டிவி இஸ் அ TV which is organized by Parliament, that is Lok Sabha முன்னாடி வந்து ராஜ்யசபா டிவின்னு தனியாக இருந்தது, லோக்சபா டிவின்னு தனியாக இருந்தது. இப்போ ரெண்டு சேனலும் வந்து சேர்ந்து சன்சத் டிவின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலும் நீங்கள் வந்து டிவிலையும் இந்த சேனல் இருக்குது, நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்னுமே நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டைரக்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சும்மா இல்லைனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி UPSCன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே அது சம்மந்தமாக வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நியூஸ் பேப்பர் இஸ் அ வெரி மஸ்ட் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர் படிங்க. அதுக்கப்புறம் பேசிக்ஸாக நீங்கள் வந்து NCERTs படிக்கணும். ஸோ NCERTலையும் எஸ்பெஷலி நீங்கள் கிளாஸ் 10 படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவுமே வேணாம். பட் கிளாஸ் 10மே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேட்பாங்களான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா கரண்ட்டாக வந்து தான் கேட்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ பேசிக்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் தான், இல்லைனா புக்கிலேருந்து வர கொஸ்டின்ஸ்னால் ஒரு 2-3 தான் வருது. அதர்வைஸ் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரதுனால இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசிடலாம். இனிமேல் அப்கமிங் கிளாஸஸில் வந்து ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து விட்டு போய் இல்லைனா இனிமேல் கவர் பண்ணணுன்ற மாதிரி 2024 இருந்ததுன்னா உங்களுக்கு அதை வீக்லி DNDயில் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு எந்த ஒரீஸும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு வந்து கம்பைண்டாக உங்களுக்கு கன்சாலிடேட்டாக கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. பட் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி அதிலிருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இப்படிலாம் கேள்வி இருக்குது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வித் தட் நோட் லெட்ஸ் கோ இன் டு திஸ் டாபிக். ஸோ இன்றைக்கி ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷனில் இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு ஸ்லைடு தான். ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 42 ஸ்லைட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறத வந்து ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் வந்து நம்ம முடிக்கிற மாதிரி தான் எல்லா ஸ்லைட்ஸையும் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஜவ்வு மாதிரி இழுத்து நம்ம பேசலாம், இல்லைனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பேசலாம். பட் இங்கே நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேச போகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தெரியணுன்ற ஒரு காரணத்தில் தான் இன்னும் 1 ஹவரில் வந்து நம்ம கிளாஸை ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உங்களுக்கு 1 ஹவரில் வந்து கிளாஸை முடிக்கிறதுனால சில இடத்துல வந்து நம்ம 3 கிளாஸஸாக வந்து பிரிச்சிருக்கோம். பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் 1 ஹவரை வந்து நம்ம வந்து 3 ஹவர்ஸாக இழுக்கிற அளவுக்கு கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரிச் கிளாஸஸ் தான் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் ரிச் கிளாஸை உண்மையிலே நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆகணும்னா பாருங்கள், notes எடுத்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு டூ. அண்ட் ஹியர் வி ஹாவ் திஸ் particular session. What is information technology? So ICT அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ITன்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபர்மேஷனை ஒரு டெக்னாலஜி மூலமாக ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, மைன் பண்ணுறது, இல்லைனா வந்து அதிலிருந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது, இல்லைனா அதிலிருந்து ஒரு யூசேஜ் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறது, இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து இன்ஃபர்மேஷன்லேயே இன்ஃபோடெமிக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு, இன்ஃபோடெயின்மெண்ட்டுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இன்ஃபோடெமிக்ஸ்னால் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் பேண்டமிக், இன்ஃபோடெயின்மெண்ட்னா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். ஸோ இங்கே வந்து நான் இன்ஃபோடெயின்மெண்ட் பண்ண வரல, ஸோ இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ விச் இஸ் கன்வெர்ட்டிங் த இன்ஃபர்மேஷன் இன்டு யுவர் நாலேஜ். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நிறைய பிக்சர்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அனிமேஷன்ஸும் எதிர்பார்க்க முடியாது. பட் என்னோட கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் டீச்சிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா
இல்லை அப்படி அதில் ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கலாம், உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து எந்த இன்ஃபர்மேஷனை எந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிமினரிலையும் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் வி ஆர் கோயிங் இன் டு திஸ் டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் அப்படியே டேர்னிங் பேக் த பேஜஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து IR1 அப்படின்னு போடணும்னா IR1 எந்த பேசிஸில் இருந்தது? மெக்கனைசேஷன். ஸோ ஸ்டீம் இன்ஜின் நம்ம ட்ரெயின் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டீம் இன்ஜினில் தான் நம்மளோட ரயில்வே ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி புதுசாக வந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1.0 தான். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் 4 ரெவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெவல்யூஷனில் மெக்கனைசேஷன் நடந்திருக்கு. அதுலேயும் இந்த ஸ்டீம் இன்ஜினு, அப்புறம் வாட்டர் பவர் யூஸ் பண்ணி, ஸ்டீம் பவரை யூஸ் பண்ணி, அதாவது ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இல்லைன்னா கைனட்டிக் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு ஸ்டீம் பவரை நடுவில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹீட் எனர்ஜியை வாட்டரை வந்து சூடு பண்ணி அதுலேருந்து வர ஸ்டீமை வந்து டர்பைனை ஓட விட்டு அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லைன்னா கைனட்டிக் எனர்ஜி இல்லைன்னா மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1.0 நடந்திருக்குது. இந்த மெக்கானிசமை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரெயின் எல்லாம் ஓட விட்டோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1.0. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 2.0 எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணோம். இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 3. அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் லைக் ஆட்டோமொபைல்ஸ், இது என்ன ஒரு பார்ட்ஸையும் நம்ம மாஸாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.0 அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3.0 ஆட்டோமேஷன் ஒன்று பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன் டியூ டு த ரைஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதுக்கு எலக்ட்ரிக்கல், இது வந்து எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து 3.0 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்து ரொம்ப பிரபலமாக மாச்சு. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, இது பேஜஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4.0 டிஜிட்டலைசேஷன் நடந்தது. அதாவது இந்த மேக்ஸிமம் யூஸ் தட் யூ கேன் கெட் ஃப்ரம் த லேப்டாப்ஸ், யூ கேன் கெட் ஃப்ரம் த மொபைல் ஃபோன்ஸ். ஏன்னா எப்போ கிடைக்கும் ஒரு மேக்ஸிமம் அவுட்புட்னா இன்புட் வந்து டிஜிட்டலாக மாறும்போது அப்போ தான் மொபைல் ஃபோன்ஸ் கேன் ஆப்ரேட் பெட்டர். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் டிஜிட்டலைசேஷன் நடந்தது இந்த இடத்துல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், எட்ஜ் கம்ப்யூட்டிங் நிறைய இருக்குது. இந்த 4.0 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றியும் பிளாக் செயின் டெக்னாலஜி, பிட்காயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சில பேசிக்கான விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிடும். ஸோ பட் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய நீங்கள் தெரிஞ்ச விஷயங்களை வந்து நாளைக்கு நடத்த போகிறேன். ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜினா தெரியும், 3D பிரிண்டிங்னா தெரியும், மேம் தெரியலன்னு சொல்லாதீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நான் கிளாஸில் நான் நடத்த தான் போகிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களை நான் இப்போ வந்து அரைச்சமாகவே அரைக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப புதுசாக உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு நாளைக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 4.0 IoTன்னு ஒன்று விஷயம் இருக்குது. அதையும் நம்ம இந்த கிளாஸ்லேயே பார்த்துலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், நேற்று ஒரு கேள்வியில் PYQவில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், நான் இன்னொரு கிளாஸில் வந்து நம்ம சொன்னோம், ஒரு மொபைல் ஃபோனை வச்சு நான் வந்து என்னோடய வீட்டில் இருக்க ஃபேனு, லைட்டு எல்லாத்தையும் என்னால் ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். அதுதான் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், எல்லா உங்கள் வீட்டில் இருக்க பொருள் திங்ஸை வந்து நீங்கள் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த ஒரு இதுவும் 4.0 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் தான் வரும். ஆனால் இப்போ ஒரு இமேஜினேஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான ரெவல்யூஷன் 5.0. ஸோ 5.0 என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம வந்து யோசிச்சோன்னா பர்சனலைசேஷன் கான்செப்ட் இருக்குது. அது என்ன மேம்? த இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் மேன் அண்ட் மிஷின் யூசிங் காக்னிட்டிவ் கம்ப்யூட்டிங் அண்ட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், மாஸ் கஸ்டமைசேஷன் அண்ட் பர்சனலைசேஷன் ஃபார் ஹியூமன்ஸ். இதுக்கு முன்னாடி மாஸ் ப்ரொடக்ஷன்னு பண்ணோம். அதாவது இப்போது நான் ஒரு SUV காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி SUV கார்ஸ் தான் வரும். இப்போ இன்னோவா கார்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்னோவா கார்ஸ் தான் வரும். எதர் ஒரு 7 சீட்டருக்கு பதிலாக 8 சீட்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. உள்ள ஒரு லிட்டில் சேஞ்சஸ் இந்த
எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது லேப்டாப், இது ஒரு டிவி வைக்கிறதோ இல்லைனா ஏதாச்சும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து அந்த எஸ்யூவியில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு தான், பட் அதர்வைஸ் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் தான் நடக்குது ஒரு எஸ்யூவி. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பர்சனலைசேஷன் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து என்னோட காரை வந்து நான் என்னோட மைண்டு சிக்னலை வச்சு நான் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும். என்னோட காரை ஃபுல்லாகவே வந்து எனக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ண முடியும். எய்தர் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காரை வந்து ஒரு மூவி தியேட்டராக கூட மாற்றுற அளவுக்கு என்னால் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இல்லை வீடாக மாற்றுறதுக்கு ஒரு மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும், இல்லை அதை வந்து ஒரு மூவி தியேட்டராக ஹோம் தியேட்டராக மாற்றுறதுக்கு என்னால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு காரை ஒரு காரை என்னால் ஒரு கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் வரப்போகுது. தட் இஸ் 5.0. இதில் வந்து என்னால் என்னோட மைண்டை வச்சு என்னால் என்ன வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். இட் இஸ் கிவிங் மீ காக்னிட்டிவ் கம்ப்யூட்டிங். ஸோ காக்னிட்டிவ் கம்ப்யூட்டிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்வியஸா 4.0லே வந்துருது, பட் அதோட ஒரு என்ஹான்ஸ்டு ஆர் அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து நிச்சயமா 5.0லையும் வரும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பேசுவோம். ஸோ கமிங் டு திஸ் ஃபர்ஸ்ட் பார்ட், QR கோட். ஸோ QR கோட் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், UPSC கேட்குற கேள்விகளை பொறுத்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, you have to keep your eyes and ears open and you have to keep your curiosity burning. ஸோ இது வந்து நான் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல இருந்து நம்ம நார்மலாக நிறைய விஷயங்கள் பார்க்கறதுலையோ பேசுறதுலையோ கேட்கறதுலையோ நடக்கிறதுலையோ இருந்து கேட்குறாங்க. ஸோ QR கோட் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் QR கோட் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது அதோட சயின்டிஃபிக் பேசிஸ் என்ன, அது என்ன, யார் கொண்டு வந்தா, அது என்ன மாதிரி ஒரு கோடு, இதுக்கு முன்னாடி என்ன கோடு இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். UPI வந்து நீங்கள் ஆப்வியஸாக எக்கனாமிக் கிளாஸில் படிப்பீங்க, பட் QR கோட் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுனா என்ன, அதில் எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது, அது எப்படி ஒரு கேமரா மூலமா உன்னால கிளிக் பண்ண முடியுது, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அவ்வளோ தூரம் உள்ள போய் டெக்னாலஜி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு UPSC ஸ்டாண்டர்ட்ல எவ்வளோ கேட்க முடியுமோ ஜென்ரல் பேசிக், அதாவது நம்மளோட UPSC சிலபஸ்லேயே போட்டிருப்பாங்க ஜென்ரல் சயின்ஸ் based on class 10 level அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ class 10 லெவலில் நீங்கள் QR கோட் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை நம்ம இங்கே போட்டுருவோம். இதே மாதிரி நிறைய டெக்னாலஜி நியூஸ் பேப்பரில் வந்ததோ இல்லை எங்கேயாச்சும் நம்ம வந்து கொண்டு வந்ததையோ நீங்கள் எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் தருது. நம்ம போன கிளாஸில் கூட ப்ராஜெக்ட் லூன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம். ஸோ ப்ராஜெக்ட் லூன் வந்து என்னன்னு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. பெருசாக அதுக்குள்ளே ஒன்றும் ப்ராஜெக்ட் லூனில் என்ன பலூன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பலூன்ஸில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கேட்கல. ப்ராஜெக்ட் லூன்னா என்ன, அது எந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ QR கோட்னா என்ன, அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, அதோட டெக்னாலஜி ஏதாச்சும் ரொம்ப ஜென்ரலாக இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ராஜெக்ட் லோன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோடது. ஸோ கூகுள் வந்து ஈவன் மைக்ரோசாஃப்ட் கூட இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கு. அதாவது ஒரு சின்ன ஏரியாவில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொண்டு வரதுக்கு ஒரு பலூனை அவங்க வந்து பெரிய பலூனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ கேட்குறாங்க, எவ்வளோ படிக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இங்கே வந்து QR கோட் இஸ் அ குவிக் ரெஸ்பான்ஸ் கோட். ஸோ குவிக்காக ரெஸ்பாண்ட் கொடுக்குற ஒரு கோடு. It can be said to be a next level barcode. So barcode உங்களுக்கு தெரியும், barcode is one dimensional whereas QR code is two dimensional. So நீங்க barcode வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு டைமென்ஷன்ஸா இருக்கும், பட் QR code வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா black dots and white dots இருக்கும். So this is a two-dimensional one. So QR code is a two-dimensional code, unlike barcode which is one-dimensional. It can store more information. So more information store பண்ணும் and 30% error can be tolerated. So நீங்க வந்து கொஞ்சம் ஆங்கிளை மாற்றி நீங்க ஃபோட்டோ எடுத்தாலும் it can tolerate the error and it can correctly detect the thing. Barcode வந்து லைட்டாக ஸ்மஜ் ஆயிடுச்சுனாலும் உங்களால் வந்து அந்த சிக்னலை வந்து இது பண்ண முடியாது. இன்னும் ஆனால் வந்து QR கோடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மஜ் ஆனாலும் QR கோடை வந்து கரெக்டாக அதை ரிசீவ் பண்ணிக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஷின் வச்சு தான் நீங்கள் ரீட் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து கடைக்கு போனீங்கன்னா ஒரு மிஷினை வச்சு தான் பார்கோடை ரீட் பண்ணுவாங்க. பட் QR கோடை வந்து நீங்கள் நார்மலாக ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸி ஆர் கன்வீனியன்ட், யூசர் கன்வீனியண்ட்டாக இருக்கிறது. அப்புறம் வந்து லெஸ் காஸ்ட், லோ காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மோர் எரர்
more accurate or more error flexible இதெல்லாம் வந்து QR கோட்ல இருக்கு. So QR code can store diverse information. So நிறைய information அதால ஸ்டோர் பண்ண முடியுது. It can be like a web லிங்கா இருக்கலாம், இல்ல பிக்சரா இருக்கலாம், இல்லனா டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்ல நம்பர்ஸா இருக்கலாம். எது வேணாலும் நீங்க அந்த QR கோட்ல புதைச்சு வைக்கலாம். So ஏனா பார் கோட்ல வெறும் நம்பர்ஸை தான் நீங்க சேவ் பண்ண முடியும். பட் இங்க வந்து நீங்க டெக்ஸ்டாவும் சேவ் பண்ணலாம், பிக்சர் இமேஜாவும் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி. அண்ட் there is no need for a dedicated device to detect it. நீங்கள் வெறும் கேமரா வச்சு நீங்கள் பண்ணிடலாம். அண்ட் இன்ஸ்டாலபிள் சாஃப்ட்வேர், சிம்பிள் அண்ட் ஈஸி இன்ஸ்டாலபிள் சாஃப்ட்வேர். இட் ஹேஸ் வைட் அப்ளிகேஷன்ஸ் லைக் டவுன் பிளானிங் டு என்டர்பிரைஸ். இட் இஸ் பீங் யூஸ்ட் இன் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சவுத் வேல்ஸில் மன்மோத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து QR கோட் போடுவாங்க. நீங்கள் எந்த QR கோடை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, அது என்ன ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சவுத் வேல்ஸில் இந்த QR கோடு வந்து விக்கிபீடியா டவுன்னு கூப்பிட்றாங்க. அதாவது இந்த மன்மோத் அப்படின்ற ஒரு சிட்டி, சவுத் வேல்ஸில் இருக்க சிட்டியை விக்கிபீடியா டவுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து எல்லா இடத்துலையும் QR கோடு இருக்குது. அதை நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் என்ன இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட். அடுத்த பாரத், அதாவது நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு QR கோடு கொண்டு வந்துச்சு. அதுக்கு பேர் பாரத் QR கோட். நம்மளோட பீம் UPI மாதிரி பாரத் QR கோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாரத் QR கோட் வந்து இட் எனேபிள்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித்தவுட் கார்டு. ஸோ நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணாமல் நீங்கள் அந்த பாரத் QR கோடை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் யூ கேன் பே இட் இன் திஸ் QR கோட். இட் இஸ் a world's first interoperable payment acceptance solution launched by Indian government to move towards a less cash economy. ஸோ நம்மளோட கேஷ் புழக்கத்தை வந்து கம்மி பண்ணும். ஏன்னா கேஷ் புழக்கத்தில் நிறைய பிளாக் மணி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டவங்களுக்கு நீங்கள் அதாவது டெரரிஸ்ட் ஃபினான்சிங்கோ இல்லைனா இல்லீகல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் வந்து கேஷை வந்து ட்ராக் பண்ண முடியாது. இதே வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக பண்ணிங்கன்னா அந்த கேஷை வந்து ட்ராக் பண்ண முடியும். அது மூலமாக ஏதாச்சும் தவறான விஷயத்துக்கு போகுதா அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதுக்காக வந்து லெஸ் கேஷ் எக்கனாமியாக நம்ம வந்து போயிட்டுருக்கோம், டிஜிட்டல் எக்கனாமியாக போயிட்டுருக்கோம். அதில் பாரத் QR கோடு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ அண்ட் பாரத் கோட் யார் டெவலப் பண்ணால் இட் இஸ் ஜாயின்ட்லி டெவலப்டு பை நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NPCI, Visa, Mastercard and American Express under instructions from the RBI. It works as common interface for the Mastercard, Visa, RuPay platform and also facilitates payment of other enabled payments and UPI. So UPI க்கு இந்த QR கோட் வந்து ஹெல்ப் பண்ணும். It enables person to make payments. A need of using card swiping வந்து இதில் இல்லை. And user can make payment by scanning this code. Okay. And there is பாரத் QR கோடு ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக்னா ஒரே கோடு தான், நீங்கள் எங்கே வேணாலும் போய் அந்த கோடை இது பண்ணி நீங்கள் எவ்வளோ பே பண்ணணுமோ பே பண்ணிக்கலாம். டைனமிக்னா அப்போது ரியல் டைமாக அப்போ ஜென்ரேட் ஆகும், அதுலேயே கேஷ் இருக்கும், என்ன பேமெண்ட் யாருக்கு பேமெண்ட் பண்ணுறீங்களோ இருக்கும், அதை நீங்கள் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே மட்டும் கொடுத்தா அப்படியே பே ஆகிடும். ஸோ திஸ் இஸ் டைனமிக் QR கோட். அடுத்து செமான்டிக் வெப்னா என்ன? வெப்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இன்டர்நெட்னா இட்ஸ் அ நெட்வொர்க்கிங். வெப்னா it is a network of many computers or many devices along with certain objects. So இதுதான் வெப். So web is an interconnection of multiple systems and networks. So சிஸ்டமும் நெட்வொர்க்ஸும் சேர்ந்தது ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி இருக்கிறது தான் வெப். ஈகோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஈகோ சிஸ்டம்னா என்ன? நான் இந்த கிளாஸ் ரூமில் இருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இருக்கேன், அப்புறம் இங்கே டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, காற்று இருக்குது, சில மைக்ரோப்ஸ் இருக்குது, இதெல்லாம் தான் ஈகோ சிஸ்டம். அது மாதிரி இன்டர்நெட், அதாவது கம்ப்யூட்டர்ஸில் வெப்பில் என்ன இருக்கும்னா நிறைய சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் இருக்கும், அது மோடம் இருக்கும், இது ப்ராக்ஸி இல்லைன்னா இது ஃபயர்வால் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேர்றது தான் வெப். அது என்ன மேம் செமான்டிக் வெப்? செமான்டிக்னா மீனிங், செமான்டிக் அப்படின்னா மீனிங்னு அர்த்தம். செமான்டிக் வெப்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெப்லேயே ரெவல்யூஷன்ஸ் இருக்குது. வெப்லேயே நிறைய ரெவல்யூஷனோட எவல்யூஷன்னு சொல்லலாம். வெப் 1.0, 2.0, 3.0, 4.0, 5.0. அதாவது ஒரு சிஸ்டமும் நிறைய நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆகிறது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது. ஒன்று ஸ்டாட்டிக் வெப், அடுத்து சோஷியல் வெப், அடுத்து செமான்டிக் வெப். இப்போ நம்ம செமான்டிக் வெப்பில் தான் இருக்கோம். அடுத்து இன்டெலிஜென்ட் வெப் வரும், அடுத்து இம்மர்சிவ் வெப்னு ஒன்று வரும்.
ஆல்மோஸ்ட் நம்ம இந்த டிரான்சிஷனில் இருக்கோம், நம்ம ஆல்மோஸ்ட் இன்டெலிஜென்ட் வெப்புக்கு வந்துட்டோம். அடுத்து இம்மர்சிவ் வெப்னு ஒன்று வரப்போகுது. அப்போனா செமாண்டிக் வெப்னா என்ன? செமாண்டிக் வெப்னா என்ன? The semantic web is a standard developed by World Wide Web. The goal of semantic web is to make internet data machine readable. இப்போ ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஒரு பிடிஎஃப் வந்து வேர்டாக மாற்றுங்க, இல்லை ஒரு வேர்டை வந்து பிடிஎஃபாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது வாட் டஸ் த இன்டர்நெட் ஆர் வாட் டஸ் த சிஸ்டம் ஆர் த சாஃப்ட்வேர் டஸ், இட் ஆட்டோமேட்டிக்கலி ரீட்ஸ் த்ரூ த டாக்குமெண்ட் அண்ட் இட் கன்வர்ட்ஸ் இட் டு அ பிடிஎஃப். இல்லைனா நான் ஒரு இமேஜ் நான் கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கூகுள் லென்ஸில் நான் ஒரு இமேஜை நான் போடுறேன். அந்த இமேஜில் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் இருந்ததுன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிடுது. ஸோ திஸ் இஸ் வாட் மிஷின் ரீடபிள். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுகிறேன், அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நான் ஸ்கேன் பண்ணி கொடுக்குறேன். ஸ்கேன் பண்ணி நான் வந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் வந்து இட் இஸ் ஏபிள் டு ரீட் மை ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ஏபிள் டு கன்வெர்ட் த ஹேண்ட் ரைட்டிங் இன்டு டெக்ஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு ஒரு வெப் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. அதுதான் செமாண்டிக் வெப். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஸ்டாட்டிக் வெப்பில் என்ன இருந்தது? நான் ஏதாச்சும் ஐ வாண்ட் டு see a restaurant, நான் வந்து ஐ வாண்ட் டு see a நியர்பை ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு லிஸ்ட்டு மட்டும்தான் வரும். இப்போது டெல் மீ a good restaurant in சென்னை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன ரெஸ்டாரண்ட் சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். இது வந்து ஸ்டாட்டிக் வெப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோஷியல் வெப்பில் என்ன, விச் இஸ் அ குட் ரெஸ்டாரண்ட்டு நான் கொடுத்தேன்னா யாரெல்லாம் குட்டுன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ, அதாவது ரிவ்யூ பேஸ்டு. இப்போ எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க, எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, இன்னொரு ரெஸ்டாரண்ட் நல்ல ரிவ்யூஸ் இல்லை. அப்போ என்ன ரெஸ்டாரண்ட் அதிகமாக ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அது லிஸ்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் ரிவ்யூ கொடுத்தது லிஸ்ட் ஆகும். இப்படி இது வந்து சோஷியல் வெப். ஸோ என்னால் வந்து அந்த சோஷியலாக கனெக்ட் ஆகி என்னால் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் சோஷியல் வெப். வாட் அபவுட் செமாண்டிக் வெப்? செமாண்டிக் வெப்ன்றது நான் வந்து இப்போ வந்து விச் இஸ் அ குட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போது அந்த பர்சன்ஸ் வந்து என்னென்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்றது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் மீனிங்ஃபுல்லாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாச்சும் கேஎஃப்சியோ இல்லைனா வந்து வாட் இஸ் திஸ் சீஷெல்லோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சப்பரோ இல்லைனா வந்து குப்பண்ணாவோ இல்லைனா எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து குப்பண்ணா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் ஸ்பெஷல், அஞ்சப்பரில் வந்து இது ஸ்பெஷல், இது வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம், இது சீஷலில் வந்து நாங்கள் இந்தந்த இது நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்பைசஸ் நாங்கள் இங்கேருந்து வாங்குகிறோம், அந்த ஸ்பைசஸை நான் இங்கேருந்து வாங்குகிறோம். இப்படி நிறைய விதமான ஒரு எக்ஸ்போஷர் ஒரு விஷயத்தை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை எது வந்து குட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறது தான் செமாண்டிக் வெப். அடுத்து வந்து இன்டெலிஜென்ட் வெப். இன்டெலிஜென்ட் வெப்னா என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது என்ன ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது அப்படின்னும் போது இட் வில் ட்ரை அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் மை டேஸ்ட். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்? நான் பிரியாணி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, கொத்து பரோட்டா ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இல்லைனா வந்து ஒரு நல்ல வெஜிடேரியன் ஃபுட் இது பண்ணுவேன்னா அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இட் இஸ் ட்ரையிங் டு கனெக்ட் மை டேஸ்ட் வித் த ரெஸ்டாரண்ட்ஸ் டேஸ்ட் அண்ட் எது என்னோட பாசிபிள் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் ரிவ்யூவை பேஸ்டு நிறைய விஷயத்தை பேஸ் பண்ணி அது வந்து எனக்கு பாப்அப் பண்ணும், இதுதான் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு. அடுத்து இம்மர்சிவ் வெப்னா இதோட ஒரு படி மேலேனா ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் எனக்கு வந்து கொடுக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஏதாச்சும் ஒரு ஃபோனை வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதை ஆர்டர் பண்ணும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் எப்படி இருக்கும், எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அந்த ஃபோனை வந்து ஃப்ளிப் பண்ணி பார்க்க முடியும். அந்த ஃபோனோட ஸ்ட்ரக்சரு, அந்த ஃபோனோட சைஸு, அந்த ஃபோனோட தின் லென்த்து எல்லாத்தையும் என்னால் ஃப்ளிப் பண்ணி அந்த
ஃபோட்டோவில் பார்க்க முடியும், அந்த ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லையும். இதோட ஒரு படி மேலே தான் இமர்சிவ் வெப் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வெப் இஸ். ஓகே, ஸோ வெப் 3.0 தான் நம்ம செமாண்டிக் வெப்பில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அடுத்து இன்டெலிஜென்ட் வெப்புக்கு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தெர் இஸ் அ நீட் டு ஹேவ் காமன் அண்ட் இன்டெலிஜென்ட் செமாண்டிக்ஸ் ஆன் த வெப் ஸோ தட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிகம்ஸ் ஈஸி, ஃபாஸ்ட் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட் பை ரிமூவிங் டைவர்சிட்டி பேரியர்ஸ். இப்போ நான் குட் ரெஸ்டாரண்ட்னு போகும்போது சும்மா தேவையில்லாத ரெஸ்டாரண்ட் நேம்ஸ்லாம் எனக்கு வராது. என்னால் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அவங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு த செமாண்டிக் வெப் இஸ் ஏபிள் டு கிவ் மீ அ இன்ஃபர்மேஷன் தட் இஸ் வெரி ப்ளீஸிங் ஃபார் மீ. என்னால் நான் வந்து ஈஸியாக அந்த 10ல் நான் டக்குன்னு சூஸ் பண்ணுற மாதிரி. இல்லைனா இப்போ நான் வந்து ஒரு வீடு தேடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் வீடு தேடும் போது ரொம்ப கஷ்டம். இப்போ நெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலேருந்து வீடு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்போ வீடு தேடிட்டு இருக்கும்போது ஓகே நான் இந்த ஏரியாவில் கேட்குறேன், இந்த பிஹெச்கே இத்தனை பிஹெச்கே தான் இருக்கணும், இந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இடம் இருக்கணும், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், இப்படி நிறைய ப்ரிஃபரன்சஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அக்ராஸ் திஸ் சென்னை அண்ணா நகர் இந்த மாதிரி வந்து எனக்கு அக்ராஸில் அண்ணா நகர் எனக்கு எந்த ஏரியா வந்து நல்லாயிருக்கும், எந்த இடம் நல்லாயிருக்கும், எந்த வீடு நல்லாயிருக்கும், எந்த பட்ஜெட் நல்லாயிருக்கும், எந்த ப்ரைஸில் நல்லாயிருக்கும், இப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் செமாண்டிக் வெப் இஸ். ஸோ செமாண்டிக் ஸ்டாண்டர்ட் இஸ் meant to define data on the web. So this semantic web is a standard developed by World Wide Web. The goal of the semantic web is to make the internet data mission readable, and the standard is meant to define data on the web. The standard is meant to define the data on the web. ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி வந்து அவங்க கேதர் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்குது. இட் யூசஸ் அ காமன் அண்ட் யூனிவர்சல் லாங்குவேஜ் லைக் XML டு டிஃபைன் த என்கவுண்டர் டேட்டா. ஸோ நம்ம நிறைய லாங்குவேஜ் நம்ம பேசியிருப்போம். பட் கம்ப்யூட்டர் தெரியாதவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் சொன்ன ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒவ்வொரு வெப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி HTML அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது. இதில் வந்து வெப் 3.0 வந்து பார்த்தீங்கன்னா XML லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வந்து அந்த சாஃப்ட்வேர் அந்த கோடிங்லாம் வந்து ஒரு லாங்குவேஜில் இருக்கும். அந்த கோடிங் வந்து இங்கே வந்து XML லாங்குவேஜில் இருக்குது. It can also be said that it is an extension of old W3 with the new W3 standard. So அதாவது old வெப்போட ஸ்டாண்டர்டோட இன்னும் பெட்டராக இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தான் செமாண்டிக் வெப். Okay, so this is what you have to understand. It seals the divide between data and information processing by introducing a rule of logic that can automatically draw a conclusion and produce the desired result. இதுதான் நான் சொன்னது. நம்மளோட டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் அந்த கேப்பை ஃபில் பண்ணி இட் கேன் ஏபிள் டு கெயின் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரா அ கன்க்ளூஷன். எனக்கு என்ன ரெஸ்டாரண்ட் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதால் கன்க்ளூஷனை ட்ரா பண்ண முடியுது. எல்லா டேட்டாஸும் அதை கலெக்ட் பண்ணும். அதாவது அஞ்சப்பர்லேருந்து, KFCலேருந்து, குப்பண்ணாலேருந்து, சீஷல்லேருந்து டேட்டாஸை கேதர் பண்ணி எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது அழகாக அதை லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இல்லை நான் வந்து பரோட்டா எங்கே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின் போது அதில் எல்லா இடத்துலையும் பரோட்டா இருக்கும். அப்போ எது பெஸ்ட்டாக இருக்குன்றது அது அழகாக வந்து list out பண்ணிடும். So that is semantic verbs work. More intelligence of data processing features is embedded into the semantic web. So இது data processing பண்ணுது. அதாவது எங்க பரோட்டா கிடைக்குது, எங்க ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு, இந்த ப்ராசஸிங் வந்து பண்ணுது. There are different companies which produce electronics goods with different standards. The large அதாவது ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு different standards இருக்கும். பட் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நான் வந்து மீட் பண்ணும்போது, அதாவது இப்போ குப்பண்ணாவோ இல்லை வந்து நான் வந்து சீஷலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா KFC இந்த மூணு எடுத்துக்கோங்க. இந்த KFC ஒரு மாதிரி டேட்டாஸை வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, எங்கள் இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்னு. இதுலேயே வந்து குப்பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டேட்டாஸை வந்து வச்சுருப்பாங்க. எங்கிட்ட பரோட்டா இருக்கும், இது இருக்கும். பட் இந்த ரெண்டையும் நான் எப்படி கம்பேர் பண்ணுறது, எது பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுன்னு கொடுக்குறது கம்ப்யூட்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை கன்ஃபியூஸ் பண்ணாமல் அதை வந்து எந்த ஸ்டாண்டர்டில் அவங்க இன்ஃபர்மேஷன் அவங்க ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அவங்க நெட்டில் வச்சுருந்தாலும் அதிலிருந்து அது வந்து கெயின் பண்ணி அதால் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுது. ஸோ தட் இஸ் வாட் செமாண்டிக் வெப் இஸ் டூயிங். அ லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா கேன் பி எக்ஸ்சேஞ்ச் வித்தவுட் கன்வர்ஷன் ஓவர்ஹெட். ஸோ கன்வர்ஷன் ஓவர்ஹெட் இல்லாமல் அதால் டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ண முடியுது. டேட்டா நவ் வில் பிகம் அ குளோபல் எலிமெண்ட் அண்ட் ரிமைன் ஆக்சசிபிள் டு ஈச் அண்ட் எவ்ரி நோட். இதெல்லாம் வந்து ரொம்ப
ரொம்ப டீப்பாக போகிறது. பேசிக்காக இதுதான் செமாண்டிக் வெப்னா என்ன, அது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிஸ்னஸ், காமர்ஸ், கவர்னன்ஸ், லேர்னிங் அண்ட் ஆல் வில் கம் ஆன் த பிளாட்ஃபார்ம். ஸோ இதிலலாம் அதால் யூஸ் பண்ண முடியுது. அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இட் வில் ஸ்பீட் அப் டேட்டா ஷேரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப் 1.0, 2.0, 3.0 டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. ரீட் ஒன்லி, ரீட் ரைட், போர்ட்டபிள் அண்ட் பர்சனல், கம்பெனி ஃபோக்கஸ், கம்யூனிட்டி ஃபோக்கஸ், இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ். பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் பர்சனலைஸ்டாக மாறப்போகுது. 4.0, 5.0 இன்னும் பர்சனலைஸ்டாக மாறப்போகுது. ஏன்னா ஒவ்வொரு ஆடோ இல்லை ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன சாப்பிட போகிறேன், நான் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன், அதை வச்சு தான் என்னோட மார்க்கெட் எனக்கு என்னை நோக்கி மார்க்கெட்டிங்கும் வரப்போகுது. ஸோ என்னை நோக்கி அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ அதில் தான் இந்த செமாண்டிக் வெப்ஸா இல்லைனா அடுத்த இன்டெலிஜென்ட் வெப்ஸ்லாம் யூஸ் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ். வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஃபார்ம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சது, இப்போ ஸ்மார்ட் அப்ளிகேஷன்ஸ் வருது. அதாவது வெப் ஃபார்ம்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் தான் லிஸ்ட் ஆகும். இப்போ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தேடிங்கன்னா இங்கே சென்னையில் இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஒரே பேஜ்லையோ இல்லை 2-3 பேஜ்லையோ அப்படியே லிஸ்ட் ஆகும். பட் நீங்கள் எந்த ஹைப்பர் லிங்க்கும் இருக்காது. அதாவது நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பட் இப்போது நீங்கள் அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா வரும், அதோட மெனு வரும். அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெனுவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வரும். ஸோ தட் இஸ் வாட் வெப் அப்ளிகேஷன் இஸ். ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இஸ் யூ ஆர் ஏபிள் டு see the review also. நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி அதால் வந்து இதுதான் மோஸ்ட் லைக்கபிள். அதாவது நீங்கள் வந்து ஒரு குப்பனால போய் ஒரு பரோட்டாவை இது பண்ணிங்கன்னா இதை வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க, இதை ரீசெண்டாக வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இஸ். அண்ட் பேஜ் வியூ, முன்னாடி இப்போ பேஜ் வியூ, இப்போ காஸ்ட் பெர் கிளிக்கு, இப்போ யூசர் வந்து என்கேஜ் ஆகி அவங்களால இது பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து வெறும் டேரக்டரிஸ், அதாவது சும்மா இன்ஃபர்மேஷனை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணும். இப்போ வந்து டேக் பண்ண முடியும் உங்களால் வந்து அதை வந்து என்னோட லைக்ஸையும், அதாவது நான் பரோட்டா அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என்னால் வந்து என்னோட லைக்ஸையும் அங்கே போட முடியும். பட் அதோட இன்னும் பெட்டராக யூசர் பிஹேவியரையும் மாற்றுது இந்த வெப் 3.0. அண்ட் பேனர் அட்வர்டைசிங் இங்கே முடியுது, இன்டராக்டிவ் அட்வர்டைசிங் இங்கே பிஹேவியரல் அட்வர்டைசிங். அண்ட் பிரிட்டானிக்கா ஆன்லைன், விக்கிபீடியா, த செமாண்டிக் வெப், இதெல்லாம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னா HTML, XML, இங்கே வந்து RDF ஆர் RDFS, OWL. ஃபஸ்ட்டு XML தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இன்னும் டெவலப் பண்ணும்போது OWL யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வெப் 4.0 வந்து சிம்பயோட்டிக் வெப் இஸ் another name. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா இன்டெலிஜென்ட் வெப்னு சொல்கிறாங்க. சிம்பயோட்டிக் வெப் ஆர் இன்டெலிஜென்ட் வெப். சிம்பயோசிஸ்னா ரெண்டு கனெக்ட் ஆகுது. ஸோ பயாலஜிக்கல் நம்மளோட இன்டெலிஜென்ஸும் கம்ப்யூட்டர் சிஸ்டமும் சிம்பயோசிஸ் தான் சேர்றதுன்னு அர்த்தம். ஸோ சிம்பயோட்டிக் வெப் இஸ் another name for web 4.0 wherein interaction between the people and the robots in symbiosis is the symbiotic web's dream. ஸோ இன்டெலிஜென்ட் வெப்பில் வந்து ஒரு ரோபோட்டும் நம்மளும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு டெவலப்டு டெக்னாலஜி தான் இங்கே வரப்போகுதுன்றது வெப் 4.0. ஸோ வெப் 4.0 will be autonomous, proactive, content exploring, self-learning, collaborative and content generating agents based on the fully matured semantic and reasoning technology as well as artificial intelligence. So totally autonomous இருக்க போகுது, அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ட் AI யூஸ் பண்ண போகுது. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் மைண்ட் கண்ட்ரோல்டு இன்டர்ஃபேஸ் நடக்க போகுது. ஸோ ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் இன்டர்ஃபேஸ், மைண்ட் கண்ட்ரோல்டு இன்டர்ஃபேஸஸ் தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அடாப்டிவ் கண்டென்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் எப்படிலாம் அதை மாறணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து தாஜ்மஹால் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தாஜ்மஹால் நான் டைப் பண்ணேன்னா தாஜ்மஹாலை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வரும். பட் தாஜ்மஹாலை பற்றி நான் ஒரு வீடியோவாக பார்க்குறேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நான் வீடியோ தான் லைக் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோஸாக வரும். இல்லை நான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக லைக் பண்ணுறேன்னா ஷார்ட்ஸாக வரும். ஸோ அந்த மாதிரி என்னோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட் வந்து வரும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் வெப் 4.0 இஸ் நாட் ரியலி அ நியூ வெர்ஷன். இது வந்து ஓல்டு வெர்ஷனோட ஒரு அடாப்டேஷன் தான். Web needed to adapt to its mobile surroundings. So Web 4.0 connects all devices in the real and virtual world in real time. It's an alternative version of what we already have. So Web 4.0 வந்து ஒரு advancement தான். Okay. அடுத்து Web 5.0, it's also called as emotional web
ஆர் இம்மர்சிவ் வெப் நம்ம பேசணும். எமோஷனல் வெப் ஆர் இம்மர்சிவ் வெப் அப்படின்னு பேசணும். ஸோ இட்ஸ் அன் ஏர்லி நேசன்ட் ஸ்டேஜ். ஸோ இப்போ தான் இந்த டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. பீயிங் டெவலப்டு பை டார்சேஸ் பிட்காயின் பிஸ்னஸ் யூனிட், த பிளாக் ஹெட். இவங்க தான் இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அ பில்டிங் அன் எக்ஸ்ட்ரா டீசென்ட்ரலைஸ்டு வெப். டீசென்ட்ரலைஸ்டுனா இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ்டாக. ஸோ டீசென்ட்ரலைஸ்டாக ரொம்ப பாட்டம் லெவலில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி. கண்ட்ரோல் ஆஃப் ஒன்ஸ் டேட்டா அண்ட் ஐடென்டிட்டி. நீங்கள் உங்களோட டேட்டாவையும் ஐடென்டிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு வெப் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து நான் வந்து அதிகமாக வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் ஆர்டர் பண்ணுறேன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணுதுன்னா என்னோட மொபைல் ஃபோன் மூலமாக கூகுள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது, இல்லைனா ஜொமேட்டோ சேவ் பண்ணி வச்சுக்குது, ஸ்விக்கி சேவ் பண்ணி வச்சுக்குது, ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது. இப்போ அப்படி பண்ணாது. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் என் கையில் இருக்கும். ஸோ நான் எதை நினைக்கிறேனோ அதுதான் அந்த ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ கொடுக்கணுமே தவிர ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னோட இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அது வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் வெப் 5.0. ஸோ வி வில் ஹாவ் த கண்ட்ரோல் ஆஃப் ஒன்ஸ் டேட்டா அண்ட் ஐடென்டிட்டி. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒன் இன் கண்ட்ரோல் of one's data and identity, and the web 5.0 is built with an aim to return ownership of data and identity to individuals. ஸோ இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுன்றது தெரியல. இப்போதைக்கு நம்மளோட டேட்டா வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோம், என்ன பிடிக்குது அப்படின்றத ஸ்விக்கி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்விக்கி ஸ்டோர் பண்ணாமல் யூ வில் ஹேவ் இட் இன் ஹேண்ட். நீங்கள் தோணுச்சுன்னா மட்டும்தான் அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பீங்க. அது மூலமாக அது வந்து எது நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்றத அது வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். Okay, so that you have to understand. Both Web 3.0 and 5.0 envision an internet without the threat of censorship. So this is 3.0, 5.0 censorship varada alavukku oru technology. Web 5.0 is 2.0 plus 3.0. So Web 5.0 is 2.0 plus 3.0. So அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிஸ் இருக்க போகுது. ஸோ இது வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்லி வாட் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். இது வந்து அப்படியே அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து டேப்லர் காலமில் போட்டிருக்கோம். ஸோ திஸ் we have already discussed. Next coming to this 3D holography. 3D holography இதை வந்து ஆக்சுவலாக நான் வந்து கேள்விப்பட்ட அளவுக்கு நம்ம மியூசியம்லாம் இல்லை மியூசியம் இல்லை ஏதாச்சும் நம்மளோட தாஜ்மஹால் இல்லைனா வந்து பழைய கோயில்கள் இல்லைனா வந்து ஈவன் அந்த இது ஒரு புத்தா ஸ்டாச்சு இன் பாமியன் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அந்த ஆப்கானிஸ்தானில் வந்து அதை வந்து தாலிபன்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ரெப்ளிகா வந்து இப்போ 3D ஹோலோகிராஃபி மூலமாக அங்கே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டெம்பிள் வந்து டிஸ்ட்ராய் ஆயிருந்ததுன்னா அந்த டெம்பிள் மாதிரியே ஒரு 3D டைமென்ஷனலில் அந்த இடத்துல ஒரு அப்படியே டெம்பிள் இருக்கிற மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தொட முடியாது. பட் நீங்கள் அப்படியே ஒரு டெம்பிள் இருக்கிற மாதிரி ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டியில் இருக்க மாதிரி ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி கிரியேட் பண்ணுறது தான் இந்த 3D ஹோலோகிராஃபி. ஸோ இந்த 3D ஹோலோகிராஃபி மூலமாக இந்த பாமியன் புத்தா ஸ்டாச்சுவை வந்து அப்படியே ஒரு ஸ்டாச்சு அழிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க இந்த 3D ஹோலோகிராஃபி மூலமாக. இது ஒன்றும் இல்லை, ஒரு ரேஸ் பண்ணுறதுனால அந்த அப்படியே 3D கணக்காக வந்து இப்போ மாதவியை வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே நான் என்ன மாதிரியே ஒரு ஒரு லைட்டிங் மூலமாக உங்களால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் என்ன மாதிரி. ஸோ தட் இஸ் 3D holography. Holography refers to the technique that enables the creation of three-dimensional images. For it uses laser, diffraction, interference, light intensity recording. Laser, diffraction, interference, light intensity recording, etc. It allows the viewer to feel that the object on the screen is moving with response to the change in position of the viewer, thus appearing three-dimensional. நம்ம வந்து இப்படி போனோம்னா அதுவும் மூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் 3D holography இருக்கும். The Hungarian British தான் இதை கண்டுபிடிச்சது. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா military mapping, information storage, medical, fraud and security. Example, small silver rectangle of a dough on your credit card, art. ஸோ ஆர்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து மோனலிசா பிக்சர் மாதிரி ஒரு 3D ஹோலோகிராஃபியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூசேஜ் தான் 3D ஹோலோகிராஃபி. அடுத்து பார்த்தீங்கன்னா வைஃபை பேக் ஸ்கேட்டர் டெக்னாலஜி. பேக் ஸ்கேட்டர் டெக்னாலஜி. ஸோ பேர்லேயே என்ன மீனிங்னு புரியும். பட் வைஃபை இட்ஸ் அன் எமர்ஜிங் டெக்னாலஜி தட் யூசஸ்
radio frequency signals as the power source and reuses the existing Wi-Fi infrastructure to provide internet connectivity. So internet connectivity காக radio signals யூஸ் பண்ணி நீங்க Wi-Fi ஆல்ரெடி இருக்கிற Wi-Fi infrastructure யூஸ் பண்ணி கம்மி பவர்ல நீங்க எப்படி Wi-Fi அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் அங்க கொடுக்க போறீங்கன்றதா இந்த Wi-Fi backscatter technology. It is a successful advancement would set a platform for the internet of things. So internet of things க்கு வந்து அந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுத்தா போதும். ஸோ அதுக்காக வந்து இந்த Wi-Fi backscatter டெக்னாலஜி யூஸ் பண்ணி இங்கே நான் என் மொபைல் ஃபோன்லேருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டையும் இந்த கேமராவை கூட நான் வந்து கனெக்ட் பண்ணி இங்கேருந்தே நான் வந்து கேமரா ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து இந்த backscatter டெக்னாலஜி வந்து எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை வந்து கம்மி பவரில் வந்து கொடுக்குது. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து டிஎன்ஏ சூப்பர் கம்ப்யூட்டர்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இட் இஸ் நத்திங் பட் த ப்ராசஸிங் பவர். இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து என்னால் ஒரு 5 GB டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுது, இல்லைன்னா ஒரு 5 GB ப்ராசஸிங் பண்ண முடியுது, 5 GB. ஓகே, பைட்ஸ் பற்றி வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பட் அதை பற்றி கேள்விகள்லாம் கேட்குறது இல்லை. ஸோ பேசிக்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து என்சிஆர்டிஸ் படிச்சிருங்க. ஓகே, கிகாபைட்ஸு, டெராபைட்ஸு, பீட்டாபைட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்சிஆர்டிஸ் படிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது சூப்பர் கம்ப்யூட்டர்னா நிறைய ப்ராசஸிங் பண்ணுற, அதிக ஸ்பீடு இருக்க, அதிக டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறக்கூடிய ஒரு பெரிய கம்ப்யூட்டர். ஸோ இதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இதில் வந்து டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டிஎன்ஏஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு செல்லில் எவ்வளவோ டிஎன்ஏஸ் இருக்குது. அந்த உடம்புல இருக்கிற எல்லா உடம்புல ஃபுல்லாக ஒரு மோர் தேன் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த மில்லியன் செல்ஸோட டிஎன்ஏ நான் படிக்கணும்னா அவ்வளோ டேட்டாஸ் வந்து எனக்கு வரும். ஸோ அதுக்கு நான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட போவேன். ஸோ டிஎன்ஏக்கு படிக்கிறதுக்கு சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் டிஎன்ஏ சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் that is specialized in genome sequencing. It helps in fast sequencing. It ensures a high-speed, low-cost sequencing system. Many diseases like cancer that need extensive analysis of genome sequencing can be researched more vigorously. So cancer பற்றியோ எல்லாத்தோட டிஎன்ஏஸ் பற்றியும் நம்ம வந்து படிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகும். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னால் அப்படின்னா என்ன? நம்ம இந்தியாவில் என்ன சூப்பர் கம்ப்யூட்டர் பெஸ்ட்டாக இருக்குது? இப்போ இது வேர்ல்டு லெவலில் எது? வேர்ல்டு லெவலில் ஃப்ரான்டியர்ன்ற யூஎஸோட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னால் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்குது. இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பாரம் 8000 சொல்லிட்டு அதுதான். அப்புறம் ரீசெண்டாக வந்து பாரம் சிவாய், இப்போ வந்து பாரம் சித்தி வந்துருச்சு. பாரம் சிவாய் தான் நான் படிக்கும்போது இருந்தது. இப்போ வந்து இந்த பாரம் சிவாய் வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் அசம்பிள்டு இண்டிஜினஸ்லி. சாரி, இது வந்து நான் படிக்கும் போதில் நான் படிக்கும் போது படித்தது. ஓகே, பாரம் சிவாய் வந்து இண்டிஜினஸாக டெவலப் பண்ணாங்க. பாரம் 8000 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர்னு நான் படித்தது. இப்போது ரீசெண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2020 நடந்த பாரம் சித்தி. ஸோ பாரம் சித்தி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 62nd in top 500 most powerful super computer system in the world. It is the high performance computing, artificial intelligence-ம் இருக்குது இதில் பாரம் சித்தியில். ஃபஸ்ட்டு பாரம் 8000 வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். பாரம் சிவாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் அசம்பிள்டு இண்டிஜினஸ்லி. யார் பண்ணாங்கன்னா ஐஐடி புவனேஸ்வர். ஸோ அவங்க தான். ஸோ நான் படிக்கும்போது இந்த சிவாய் வந்து தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர்னு. அதுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பரம் சங்கனக், பாரம் சக்தி, பாரம் பிரம்மா, பாரம் யுக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் த சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இது யூனிட்ஸாக வந்து மெஷர் பண்ணுவாங்கன்னா ஃப்ளாப்ஸில், ஃப்ளோட்டிங் ஆப்ரேஷன் பாயிண்ட் செகண்ட்ஸ். ஓகே, ஃப்ளோட்டிங் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட்னு சொல்லிட்டு அந்த ஒரு யூனிட்ஸில் தான் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ கம்ப்யூட்டர். யூஎஸில் இருக்கிற ஃப்ரான்டியர் தான் இப்போதைக்கு த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராசஸிங். இதில் வந்து 1.194 எக்ஸா ஃப்ளாப்ஸ் வந்து இது ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஸ்பீட் அண்ட் கெப்பாசிட்டி உடைய ஒரு இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 பெரிய ஒரு ஆடிட்டோரியம் அளவுக்கு பெரிய கம்ப்யூட்டராக இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸோட கனெக்டட் தான். ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து கிரிப்டோகிராஃபி
கிரிப்டோகிராஃபினா என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், உங்களுக்கு போகுது, அது வந்து அப்படியே ஹாய் அப்படின்னு இந்த கனெக்ஷன் நெட்வொர்க்கில் போகுதுன்னா இல்லை. என்னோட ஹாய் மெசேஜ் என்னோட நெட்வொர்க்கில் போகும்போது ஹாய் வந்து என்கோட் ஆகி வந்து வேறு லாங்குவேஜில் வேறு நம்பர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த நெட்வொர்க்கில் போய் உங்களுக்கு திருப்பியும் வந்து டீகோட் ஆகி உங்களுக்கு வரும்போது அது வந்து ஹாய்னே திருப்பி வரும். ஸோ திஸ் இஸ் வாட் கிரிப்டோகிராஃபி டஸ். ஏன்னா எண்ட் டு எண்ட் என்கிட்டேருந்து உங்களுக்கு வரும்போது என்கிரிப்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நடுவில் யாரும் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடாது, டேம்பர் பண்ணக்கூடாது. இல்லை டேம்பர் பண்ணாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டோட்டலாக லாஸ்ட் ஆகிடும், இல்லைனா டோட்டலாக டிஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக என்கிரிப்ஷன் வந்து நடக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் இதுக்கான டெக்னாலஜியை தான் நம்ம கிரிப்டோகிராஃபி, கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரிப்டோகிராஃபி இஸ் encoding technique of communication where the actual message is encrypted into unreadable format using various algorithms. This text is called ciphertext or encrypted text or ciphertext. Hi அப்படின்றது 1000111 அப்படின்னு சொல்லிட்டு மாறி அது உங்ககிட்ட போய் அதுக்கப்புறம் திருப்பியும் ஹாயாக டீக்ரிப்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் கிரிப்டோகிராஃபி. த ரிசீவர் ரிசீவ்ஸ் த மெசேஜ் அண்ட் டீக்ரிப்ட்ஸ் த இன்ஃபர்மேஷன் இன்டு பிளைன் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குது, ப்ரைவேட் கீ கிரிப்டோகிராஃபின்னு இருக்குது. இதில் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபியில் 2 கீ இருக்கும், பப்ளிக் கீயும் இருக்கும், ப்ரைவேட் கீயும் இருக்கும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கிட்டேருந்து உங்கள் மெசேஜ் வரும்போது பப்ளிக் கீ வச்சு என்கிரிப்ட் ஆகி உங்ககிட்ட வரும்போது அது ப்ரைவேட் கீயை வச்சு டீக்ரிப்ட் ஆகும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ளே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் இதில் என்ன பிரச்சனைனா, கிரிப்டோகிராஃபியில் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரேன், இவங்கள கொல்லுங்க, இவங்கள அடிங்க அப்படின்னு ஒரு தப்பான மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்புனேன்னா இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனால எனக்கு தெரிஞ்ச நான் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும்தான் படிக்க முடியும். உங்களுக்கு அனுப்புனேன்னா அது நீங்கள் மட்டும்தான் படிக்க முடியும். இதே கவர்மெண்ட் வந்து இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு வந்து உள்ளே வந்து பார்க்க முடியாது. ஸோ இதனால என்ன நடக்கும்னா, நான் ஏதாச்சும் தப்பான மெசேஜ் அனுப்புனேன்னா கவர்மெண்ட்டுக்கு அது தெரியாது. ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா லீகல் சர்வேலன்ஸில் இல்லைனா ஒரு லா படி ஏதாச்சும் ஒரு தப்பான மெசேஜ் இல்லை, இதை ஒரு மென் வந்து உமனுக்கு அனுப்புகிறதோ இல்லைனா ஒரு உமன் வந்து மெனுக்கு அனுப்புகிறதோ தப்பான மெசேஜஸாக இருந்தால் அது அவங்களை ஹர்ட் பண்ணுச்சுன்னா அவங்க வந்து அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து அதை டெக்ஸ்ட் மெசேஜை பார்த்தாங்கன்னா அவங்களால நடுவில் எங்கேயுமே அதை வந்து அந்த எவிடன்ஸாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் இந்த கிரிப்டோகிராஃபி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதே வந்து ஒரு டெரரிஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் கவர்மெண்ட்டுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம் இஸ் என்கிரிப்ஷன். And Ethernet na enna, it's a local area network architecture developed by Xerox Corporation. So it's a local area network. So நம்ம world wide நம்ம யூஸ் பண்றது வந்து Wi-Fi. பட் லோக்கல் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா LAN அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சில காலேஜஸில் நான் வந்து எஸ்எஸ்என் காலேஜில் படித்தேன். ஸோ எஸ்எஸ்என் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஈத்தர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே மட்டுமே இந்த நெட்டு வந்து இருக்கும். அவங்கக்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி இருக்கும், அந்த சர்வர் இருக்கும். அந்த சர்வர் மூலமாக அவங்க வந்து அந்த ஹோல் அந்த எஸ்எஸ்எனோட ஈகோ சிஸ்டம்க்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுதான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இட்ஸ் an architecture developed by Xerox Corporation. Xerox Corporation பண்ணுறது பேர் ஈத்தர்நெட். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஈத்தர்நெட்ன்றது Xerox Corporationோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஈத்தர்நெட் யூசஸ் அ பஸ் ஆர் ஸ்டார் டோபாலஜி. ஸோ பஸ்ஸுனா இப்படி ஒரு ரெக்டாங்கிள் கனெக்ஷன் இருக்கும். இல்லைனா ஸ்டார் டோபாலஜினா ஸ்டார் மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். So star topology and supports data transfer rates of 10 megabytes per second. Ethernet is an important technology that performs switching of data traffic traversing through the networks. So என்ன டேட்டா போகுன்றதை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ எங்களோட காலேஜில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட மெசேஜஸும் போக முடியாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்டு பிகாஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னால. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஈவன் இப்போ வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஒரு பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இருக்கும். ஸோ தட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வேறு எங்கேயும் போக முடியாது. அவங்களோட ஸ்டாஃப்குள்ளே மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தேர் லேபிள் டு கண்ட்ரோல். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு
தப்பான வீடியோஸ் பார்க்குறாங்களா இல்லை தப்பான இது பண்ணுறாங்களா அப்படின்றத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணால். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். And with the increasing demand of high performance data centers, cloud computing deployments and other heavy internet services, there is unprecedented need for robustness and scalability in the services offered by Ethernet technologies. என்ன பிரச்சனைனா இப்போ நான் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் வந்து எஸ்எஸ்என்குள்ளேயோ இல்லைனா ஒரு பேங்க் ஆஃபீஸ்குள்ளேயோ ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே போகாது, அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரியாது. பட் அவங்களும் வந்து வெளியில் இருக்க தேவையில்லாத வெப்சைட், இப்போது நான் ஒரு வெப்சைட்டை தெரியாமல் திறந்துட்டேன்னா அந்த வெப்சைட் மூலமாக ஒரு வைரஸ் என்னோட சிஸ்டத்துக்குள்ளே வந்து என் சிஸ்டத்தில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால் தெரியாத ஒரு வெப்சைட்டையோ தெரியாத ஒரு லிங்கையோ தெரியாத ஒரு வீடியோவோ நான் பார்க்கவே கூடாது. அதுக்காக தான் அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து இருக்கிறது. பட் என்ன பிரச்சனைனா இப்போ நிறைய இடத்துல நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறோம். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னா, நான் வந்து என்னோட டேட்டாஸை என்னோட லோக்கல் ஏரியாவில் நான் சேவ் பண்ணாமல் வேற ஒரு கம்பெனிக்கிட்ட கொடுத்து நான் ரெண்ட் கொடுத்து அவன்கிட்ட நான் வந்து என்னோட டேட்டாஸ்லாம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸை வந்து கான்ட்ராக்டில் எடுத்து அவங்க வந்து நம்மளோட ஆதார் இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் க்ளவுடு டெக்னாலஜியில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு க்ளவுடு. இப்போ நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஜிமெயிலில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் கூகுள் டிரைவில் சேவ் ஆகுதுல்ல, அதுதான் க்ளவுடு. ஸோ கூகுள் க்ளவுடில் போய் நான் என்னோட ஃபோட்டோஸ் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த கூகுள் என்னோட மெயிலோட லிங்க்டு கூகுள் க்ளவுடில் போய் சேவ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு பேங்க் ஆஃபீஸ் வந்து அவங்களோட டேட்டாஸ்லாம் ஒரு லிங்க் மூலமாக ஒரு க்ளவுடில் வந்து போய் சேவ் ஆகும். இந்த க்ளவுடு எங்கே இருக்கும், வேறு யாரோ ஒரு கண்ட்ரியில் இருக்கலாம், இல்லைன்னா வேறு யாரோட கம்பெனியில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருந்தாலும் இந்த க்ளவுடு மூலமாக ஏதாச்சும் ஒரு எரர் உள்ளே வந்தாலோ, ஏதாச்சும் ஒரு வைரஸ் உள்ளே வந்தாலோ, இல்லை வைரஸ் வெளியே போனாலோ இது ஒரு பெரிய பிரச்சனை, இல்லை இன்ஃபர்மேஷன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து AMOLED display, AMOLED display. It's an active matrix organic light emitting diodes. அதே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து OLEDன்னு நிறைய டிவி வந்துருச்சு பார்த்துருக்கீங்களா? OLED அதாவது ஆர்கானிக் எல்இடின்னு சொல்லிட்டு ஒரு OLED டிவிஸ் வந்து வந்திருக்கு. அது ரொம்ப தின்னாக ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறது. இது என்னென்னா ஆர்கானிக் எல்இடி லைட் எமிட்டிங் டயோட்ஸில் ஆர்கானிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற ஒரு டயோடு யூஸ் பண்ணி இந்த டிவிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டிவிஸில் அந்த பிக்சர்ஸ் காட்டுற அந்த ஸ்க்ரீன் வந்து அந்த ஒரு சிஸ்டத்தில் வந்து ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த AMOLED which is using active matrix organic light emitting diode is a display technology for use in mobile devices and televisions. OLED describes a specific type of thin film display technology. So thin film display இருக்கு in which organic compound தான் இங்கே electroluminescent materials. So ஒரு பிக்சர் வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னா அதோட லைட்டிங் வந்து எப்படின்னா லூமினசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டிங் என்னன்னா ஏதாச்சும் எலக்ட்ரிக் சிக்னல் வந்தால் அது வந்து பளிச்சுன்னு எரியும், எலக்ட்ரிக் சிக்னல் போயிடுச்சுன்னா அது வந்து டிம் ஆயிடும். ஸோ இது மூலமாக வந்து ஒரு பிக்சரை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு பிக்சர் வந்து எப்படி நடக்குதுன்னா இந்த ஆர்கானிக் ஃபில்ம் மூலமாக நம்மளால் அந்த வெளிச்சத்தை வந்து பார்க்க முடியுது. ஸோ அது மூலமாக தான் நம்ம பிக்சரை வந்து பார்க்க முடியும். ஸோ AMOLED technology is used in mobile phones, media players and digital cameras. It is a hybrid technology that consists of an active matrix of OLED pixels that generate light upon electrical activation that have been deposited or integrated onto a thin film transistor. A greatest advantage என்னன்னா display fit. It makes the display fit and efficient for animation. ரொம்ப அழகாக கிளாரிட்டியோட ஒரு தின் டிவியில் நம்மளால் வந்து எந்த விஷயத்தையும் பார்க்க முடியும். ஸோ அதுதான் திஸ் AMOLED டிஸ்பிளே. அடுத்து IPTV. ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் டெலிவிஷன். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, நம்ம டெலிவிஷனில் வந்து சேட்டலைட் சிக்னல்ஸ் மூலமாக வந்து தான் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம டிவி பார்க்குறோம். இப்போ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலமாக நீங்கள் வந்து சிக்னலை அனுப்பி சிக்னலை ரிசீவ் பண்ணி நீங்கள் டிவி பார்க்குறது தான் IPTV அப்படின்றது. ஸோ IPTVன்றது இஸ் அ நியூ ஜென்ரேஷன் டிவி தட் கம்யூனிகேட்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இன் த ஃபார்ம் ஆஃப் பேக்கெட்ஸ் ரேதர் தேன் சிக்னல்ஸ். ஸோ சிக்னல்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து இன்டர்நெட் எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பி ரிசீவ் பண்ணுதோ அதே மாதிரி இன்டர்நெட் வந்து பேக்கெட்ஸ் மூலமாக அனுப்பி ரிசீவ் பண்ணும். அது வந்து CDMA
டிடிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு பேக்கெட் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ ஹாய் அப்படின்னு அனுப்புனேன்னா அது வந்து ஒரு பேக்கெட் ஃபார்மில் வந்து உங்களுக்கு போகும். உங்ககிட்ட இருந்து ஹாய் ஹலோ அப்படின்ற மெசேஜ் எனக்கு பேக்கெட் மூலமாக வரும். அதே டெக்னாலஜி வந்து நம்ம டிவியில் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஐபிடிவி. இது சிக்னல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஐபிடிவி இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி சிக்னல்ஸை வந்து பேக்கெட் மூலமாக சென்ட் பண்ணுறது தான் ஐபிடிவி. இட் ஹேஸ் 3 components. IPTV where content is encoded, decoded, delivery network over which information in the form of packets is transmitted, set-top box. So set-top box which is communication link. ஸோ வந்து ஒரு மோடம் மாதிரி இருக்கும், அந்த மோடம் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணும். ஸோ ஒரு விஷயம் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒன்று, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதோ சென்ட் பண்ணுறதுக்கோ ரிசீவ் பண்ணுறதுக்கோ ஒன்று, அடுத்து வந்து செட்-டாப் பாக்ஸ். ஸோ திஸ் இஸ் அ கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐபிடிவி எனேபிள்ஸ் 2-way இன்ட்ராக்டிவிட்டி. ஸோ 2-way இன்ட்ராக்டிவிட்டி நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டிவியிலேயே நீங்கள் வந்து இன்ட்ராக்டும் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட், ஏன்னா டிவின்றது 1 way ஆஃப் கம்யூனிகேஷன் தான். பட் இதை 2-way ஆஃப் கம்யூனிகேஷனை மாற்றுறதுக்கு தான் இந்த ஐபிடிவி வந்து இருக்குது. அடுத்து Internet of Things. So Internet of Things is an internet concept where each and every device or object is identified uniquely, and it's a network of networks wherein thousands of devices are connected. So thousands of devices are connect பண்றது தான் இந்த Internet of Things. All these devices communicate with each other as and when required. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த கேமரா வந்து கிளிக் பண்ணோடனே எனக்கு கிளிக் பண்ண இது கேமரா வந்து ஆஃப் ஆனோடனே இந்த ஸ்க்ரீனும் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனோட இந்த 2 டிவைசஸும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். In India, Cisco is setting up an IoT hub in Bangalore. So இதுதான் இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான விஷயம். This will help in development of smart cities, smart street lighting, smart safety, security system, smart traffic management in the city. So இது மூலமாக நம்மளால் வந்து கொண்டு வர முடியுது. அடுத்து E-Swecha OS. So it's a free software development. So இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ வந்து நம்ம ஆப்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லைனா மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லைனா மேக் OS, அதுக்கப்புறம் யூனிக்ஸ், லினக்ஸ், நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு, இட் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் த ஃபோன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சாஃப்ட்வேர் விச் டஸ் ஆல் த ஒர்க். நம்ம மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்டோரேஜ் இதெல்லாம் பண்ணுறது தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ லார்ஜர் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ வந்து நம்ம சாதாரண சாஃப்ட்வேர்னா என்ன, இப்போ வந்து நான் வந்து ஒரு கேம் விளையாடுறேன், கேம் வைஸ் சாஃப்ட்வேர். இதே வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு வித்தியாசமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த E-Swecha OS. This operating system is a software development program to cater to the needs of engineering students. So engineering students க்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் E-Swecha OS. It's a realization of free software movement in India. So free software, it is based on the Unix operating system. It's an open source platform. So இது மூலமாக ஒரு இன்ஜினியர் வந்து ஏதாச்சும் ஒரு புது சிஸ்டமை கண்டுபிடிக்கலாம், இல்லை ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், ஒரு புது டெக்னாலஜி வந்து கொண்டு வரலாம். இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இது. அடுத்த ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட். வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட்? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா சிக்னல்லேருந்து, மொபைல் ஃபோன்லேருந்து, இல்லைன்னா டவர்லேருந்து, மொபைல் டவர்லேருந்து நிறைய ரேடியோ சிக்னல்ஸ் வந்து வருது. இந்த ரேடியோ சிக்னல்ஸோட யூனிட், அதாவது மெஷர்மெண்ட் தான் இந்த ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட். ஸோ இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் சேஃப் எக்ஸ்போஷர் டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி. எவ்வளோ சேஃப் எக்ஸ்போஷர்னா it is measured in units of watt per kilogram. So specific absorption rate வந்து எது வந்து சேஃப், நம்மளோட சிக்னல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ தூரம் நம்ம உடம்புல படலான்றது தான் இந்த ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட். ஸோ திஸ் நம்ம வந்து 1.6 வாட் per கிலோகிராம் வரை நம்ம உடம்பு தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் நம்மளுக்கு மியூட்டேஷன், ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம். அடுத்து நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். ப்ளூடூத் மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் இந்த நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஒன்லி கம்யூனிகேட் ஃபியூ சென்டிமீட்டர்ஸ். ஸோ ரொம்ப கம்மியான சென்டிமீட்டர்ஸ் தான் இது வந்து இது பண்ணோம். இது ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான். இட் எனேபிள்ஸ் யூசர்ஸ் டு டிரான்ஸ்மிட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் ஓவர் அ வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஜஸ்ட் அ ஃபியூ சென்டிமீட்டர்ஸ். நீங்கள் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் தான் இந்த நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். இட்ஸ் அ வெரி ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன் with power consumption is very negligible or no power consumption at all. நீங்கள் பேட்டரி வச்சே இந்த நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷனை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ரிமோட் காரு, இல்லைனா வந்து நீங்கள் இந்த ரிமோட்டு, இதெல்லாம் வந்து டிவி ரிமோட், இதெல்லாம் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ லோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா பிட்வீன் டிவைசஸ் எனேபிள் வித் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். இப்போது ஈவன் நீங்கள் வந்து நியர் NFC யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கார்டை ஸ்வைப் பண்ணாமையே நீங்கள் கார்டை வந்து மேலே அப்படி பிளேஸ் பண்ணிங்கனாலே அந்த கார்டோட மேக்னெட்டிக் இதை வந்து ரீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே விட்டு ஸ்வைப் பண்ணணும். பட் இந்த மாதிரி உள்ளே விட்டு ஸ்வைப் பண்ணால் நிறைய அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுனால இப்போ நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலமாக நீங்கள் அந்த கார்டு அப்படி லைட்டாக மேலே வச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணும். நீங்கள் ஈவன் மெட்ரோவில் கூடங்க நீங்கள் மெட்ரோ கார்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே சும்மா மேலே வைக்கிறீங்க தானே, உள்ளே விட்டு நீங்கள் ஸ்வைப்லாம் பண்ணல. ஏன்னா ஒரு மிஷின் இஸ் நாட் ரீடிங் இட். ஸோ லைட்டாக நீங்கள் அப்படி மேலே வச்சாலே இட் இஸ் ரீடிங் இட். அதுதான் நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். பட் இட் நீட்ஸ் டு பி செக்யூர். பிகாஸ் இது செக்யூராக இல்லை. ஏன்னா ஈவ்ஸ் ட்ராப்பிங் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் போனாலும் அது டக்குன்னு அதுவாக தானாக ரீட் ஆகிடும். ஸோ அதனால இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ். நம்ம எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். வாட் இஸ் திஸ் ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ்? ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் இஸ் a setup of electronic devices that absorbs, records, analyzes and responds to the human environment. So human environment analyze பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் பண்றது தான் ambient intelligence. Artificial intelligence அளவுக்கு இல்ல, but ambient ஆன intelligence தான். They have the ability to model user behavior, activity prediction and recognition, decision making and control. See, நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க, நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, இதெல்லாம் அந்த ரோபோட்டோ கம்ப்யூட்டரோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். அது மூலமா அது வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணும். So that is ambient intelligence. The objective of ambient intelligence is to broaden the interaction between human beings and digital information technology through the use of ubiquitous computing devices. So என்ன நீங்க வந்து அதாவது ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு ஹியூமனும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதை பெட்டர் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் இந்த ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதுதான் பிடிக்குன்றது மாதிரி அந்த கம்ப்யூட்டர் வந்து அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Okay, it has three main components: ubiquitous computing, ubiquitousனா எல்லா இடத்துலையும், ஓகே, ubiquitousனா எங்கனாலும் அப்படின்ற மாதிரி, கம்யூனிகேஷன் அண்ட் யூசர் அடாப்டிவ் இன்டர்ஃபேஸஸ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டிவ் இன்டர்ஃபேஸஸ் வந்து அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஹோம்ஸு, health related applications where patient's activity can be monitored, analyzed and quick and automatic decisions can be taken. Public transportation systems. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ambient intelligence மூலமா நீங்கள் வந்து கோமாவில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு பெட் ரெஸ்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட மூச்சு எப்படி வருது, உங்களோட பல்ஸ் ரேட் எப்படி இருக்குது, உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து அது கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு டிஸ்ரப்ஷன் தெரிஞ்சோன்னா உடனே உங்களை அலர்ட் பண்ணும், உங்களை வந்து காம் பண்ணும். ஸோ இந்த இதுதான் இந்த ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹெல்ப். அடுத்து வந்து ஃபெரோ எலக்ட்ரிக் லிக்விட் கிறிஸ்டல், எல்சிடி டிஸ்பிளே, எல்சிடி பிளேயரு இல்லை எல்சிடி டிவி, இதையும் நமக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து FLCDனா ஃபெரோ எலக்ட்ரிக் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. Ferroelectric liquid crystal display. FLCD is a new generation display device like LCD which contains ferro dielectric liquid crystal. So இது வந்து electricity is passed through it, the liquid becomes strongly magnetized and emit energy. So இது வந்து emit பண்ணுது. Advantages என்னன்னா very fast, very low dot pitch which results in a high resolution, ரொம்ப high resolution, greater viewing angle. நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அழகாக கிளியராக பிக்சர் தெரியும். ஏன்னா சில இடத்துல டிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தந்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கிளேர் அடிக்காமல் எந்த இடத்துலேருந்து நீங்கள் வியூவிங் ஆங்கிள் பார்த்தீங்கனாலும் உங்களால் ஒரு கிளியர் பிக்சர் தெரியும். அண்ட் பெட்டர் பிக்சர் அண்ட் தின்னர் இன்டர்ஃபேஸ், சீப்பர் டு ரன் ஆன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வாட் இஸ் திஸ் ஃப்ரெண்ட்ஸ்? இட்ஸ் கால்ட் Hawkeye. ஸோ Hawkeye இது வந்து என்னென்னா இந்த பால் வந்து எங்கெல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி, ஒரு ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி தான் இந்த Hawkeye. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த Hawkeye இஸ் அ காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இது வந்து கிரிக்கெட்டில், டென்னிஸில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. பால் வந்து எங்கே போய் பிச் ஆகுதோ அந்த பிச்சிங் வச்சு அந்த பால் எங்கே போய் சேரும், அது வந்து அந்த இல்லை அந்த அந்த பிளேயர் வந்து எந்த மாதிரி அந்த பாலை வந்து போடுறாரோ அப்போ அந்த பால் வந்து எங்கே போய் சேரும் அப்படின்றத அந்த கம்ப்யூட்டர் வந்து அழகாக அனலைஸ் பண்ணும். That is called as Hawkeye. Hawkeye is a complex computer system used officially in numerous sports. Okay, visually tracking the trajectory of the ball
and display a record of it statistically most likely the path is moving image. So அதனால அந்த moving image வந்து capture பண்ண முடியும், even predict பண்ண முடியும், understand பண்ண முடியும். So that is what you have to understand. This is developed in UK by Dr. Paul Hawkins. So that is what it is about. அடுத்து EI Hawkeye பார்த்தாச்சு. EI என்னன்னா it's a pilot project by the government of India for e-surveillance. So e-surveillance na தெரியும், சும்மா CCTV கேமரா மாதிரி அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்காக EI அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வைல்ட் லைஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் வில் ப்ரிவெண்ட் போச்சிங் அண்ட் அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து கார்பெட் நேஷ்னல் பார்க்கில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3G versus 4G. ஸோ 4Gனா என்ன, நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது 4G 4G LTE 5G கூட இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 5G வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் 5G யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 3G 4G 5G அப்புறம் 6G அப்புறம் 4Gல LTEனா என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3G was completely a new innovation that transformed mobile telephony. ஸோ மொபைலில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணது 3G வரும்போது தான். 1G வந்து அனலாகாக யூஸ் பண்ணோம், 2G வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். பட் 3G தான் நம்மளுக்கு மொபைல் ஃபோன் வர அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 3G was completely a new innovative that transforms mobile telephony. For the first time it provided voice and data. ஸோ போத் வாய்ஸையும் டேட்டாவும் கொடுத்தது தான் 3G. And the true sense of smartphones came into existence by enabling data connectivity. So data connectivity கொடுத்ததும் இந்த 3G தான். The development accelerated new ideas like e-learning, governance. ஸோ ஏதாச்சும் மெசேஜ் அனுப்புவாங்க, அது மூலமாக நம்மளால் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி படிக்க முடியும். கவர்னன்ஸ் இருக்குது. ஸோ கவர்னன்ஸ் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து 3G மூலமாக இப்போ பாசிபிள் ஆச்சு. 4G is a new technology highly concentrated on bandwidth enhancement and improved speed. So 3G-ஓட நிறைய பேண்ட்வித் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்பீடு வந்ததுக்கும் 4G வந்து காரணம். அடுத்து 4G LTE 4G WiMAXனா என்ன? LTE means long term evolution. Okay, it's a true 4G அப்படின்னு சொல்கிறாங்க. It's a first generation 4G. WiMAXனா என்னென்னா வேர்ல்டு வைட் இன்டர்ஆப்பரபிலிட்டி ஃபார் மைக்ரோவேவ் ஆக்சஸ். ஸோ மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான டெக்னாலஜி. They differ in their bandwidth. LTE has higher bandwidth. So LTE is better. ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4G LTE விவோ LTEன்னு இருக்கும், 4G விவோ LTEன்னு இருக்கும். ஸோ வாய்ஸ் ஓவர் லாங் டேர்ம் எவல்யூஷன் LO, இது வந்து ஒரு கேள்வியாக கூட கேட்டாங்க விவோ LTE பற்றி. ஸோ அந்த மாதிரி ஏன்னா நம்ம ஃபோனில் இருக்குது, அதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்டது தான் இது LTE and WiMAX. LTE is compatible with existing network, but WiMAX we need an altogether new network. Cost of installation வந்து LTE தான் அதிகம் WiMAX-ஓட. பட் WiMAX-ல வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஓவரால் LTE is gaining popularity and hopes to exist 4G technology in coming years. ஸோ LTE வந்துருச்சு. ஸோ இதில் பழைய இன்ஃபர்மேஷன் LTE வந்துருச்சு. அடுத்து நம்ம 5G பார்த்தோம்னா 2020 வந்திருக்கு. மோர் தென் 1 gigabytes per second bandwidth இருக்கு. less than 10 millisecond latency. லேட்டன்சினா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் டிலே ஆகி வருது அப்படின்றது தான், ரொம்ப கம்மியான டிலே தான். அடுத்து 200 to 400 Mbps மெகாபைட்ஸ் பர் செகண்ட் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ 4Gக்கும் 5Gக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நீங்கள் கூட தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் 5th ஜென்ரேஷன் வயர்லெஸ் நெட்வொர்க் வந்து எதில் வில் அட்ரஸ் த எவல்யூஷன் பியாண்ட் மொபைல் இன்டர்நெட். ஸோ நம்மளோட 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெட்டர் டெக்னாலஜி, மொபைல் டெக்னாலஜி என்னன்னா 5G தான். ஸோ 5G தான் இட் இஸ் ஹேவிங் வெரி லோ லேட்டன்சி, ஹை ஸ்பீடு, ஹை பேண்ட்வித். ஸோ அதனால அதுதான் பெட்டராக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேண்ட்வித் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சிக்னலை வந்து நிறைய இடத்துல வந்து சிக்னல் வந்து நிறைய இடத்துல கொடுக்க முடியும். லாங் ரேஞ்சாக இருக்கும் அண்ட் ஹை ஸ்பீடாக இருக்குது. ஸோ அதனால IoTக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். So we have already seen all these things. நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் பற்றி, கிரிப்டோ கரன்சி பற்றி, அடுத்து IoT இன்னும் பெட்டராக வந்து நம்ம பிக்சர்ஸோடு பார்க்கலாம். அப்புறம் 3D பிரிண்டிங்கு, அப்புறம் க்ளவுட் கம்ப்யூட்டிங், அப்புறம் எட்ஜ் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் என்ன அப்படின்றத படிச்சிடலாம். ஏதாச்சும் இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். வித் தட் தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த குட் லக். ரிவிஷனை வந்து கைவிடாதீங்க. ரிவைஸ் அண்ட் ப்ராக்டிஸ். தேங்க்யூ.